ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்வினுக்கு நடந்தது அநியாயம் தான். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சீனியர் வீரரா அவர் ட்ரீட் பண்ணவே இல்ல. அஸ்வின் இப்போ ரிட்டயர் அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்துருக்கவே கூடாது. கண்டிப்பா இன்னும் ஒரு 2 வருஷமாச்சும் அவரால நல்ல கிரிக்கெட்ட குடுக்க முடியும். நம்ம நல்ல நல்ல ஒரு லெஜெண்டரி பிளேயர வீணடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ பும்ரா பேசியிருக்காரு. இந்திய அணியில இப்போதைக்கு எப்படி ஐபிஎல்ல ரோஹித் ஒரு அணியாகவும், ஹர்திக் பாண்டியா ஒரு அணியாகவும், இசான் கிஷான்லாம் ஹர்திக் பாண்டியா பக்கம் நின்னாரு. ரோஹித் பக்கம் பும்ரா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா இவங்கலாம் இருந்தாங்க. அந்த கேப்டன்சி பிரச்சனை பற்றி எரிஞ்சுது. அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்திய அணியில பும்ராவா, ரோஹிட்டா அப்படிங்கிற மாரி 2 பிரிவா ஒரு மாரி பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்னா பும்ரா தலைமையில நம்ம மாசான ஒரு வெற்றியை கொடுத்தோம். 295 ரன்கள் வித்தியாசத்துல. அதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மா 2வது டெஸ்ட் போட்டியில கேப்டனா இருந்தாரு. 10 விக்கெட் வித்தியாசத்துல நம்ம படுதோல்வியை சந்திச்சோம். 3வது டெஸ்ட் போட்டியும் பார்த்தீங்கன்னா, இப்போ டிரால முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டினியூஸா ரோஹித் 4 டெஸ்ட் போட்டியில அவர் கேப்டனா இருந்து இந்தியா தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க. இப்போ 5வது போட்டியும் பார்த்தீங்கன்னா, நமக்கு டிரால தான் முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு சைடு பேட்டிங்லேயுமே ரோஹித் சர்மா ரொம்ப தடுமாறி வந்துட்டுருக்காரு. இன்னொரு புறம் டீமை லீட் பண்ணுற விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஒரு மாதிரி தடுமாற்றத்தோடு தான் செயல்படுறாரு. அதனால் கேப்டன் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி பலரும் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. பும்ராவும் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட கேப்டன்சியை கொடுங்க. கபில் தேவுக்கு பிறகு அவரை மாதிரி வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுக்கணுங்கிற உத்வேகம் என்கிட்ட இருக்குது. ஒரு பவுலர் கையில் டெஸ்ட் கேப்டன் பதவி இருந்துச்சு அப்படின்னா, அவர் கேமை நல்லா உன்னிப்பாக வாட்ச் பண்ண முடியும். அவரால் பல வெற்றிகளை கொடுக்க முடியும். அழுத்தம் அந்தளவுக்கு இருக்காது. ரோஹித் சர்மா கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக அவர் ஆடட்டும். கிரிக்கெட்டோட கடைசி காலகட்டத்தில் அவர் இருக்கார். அந்த மாதிரி சூழலில் அவர் ஃப்ரீயாக ஆடணும் தான் நானும் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பும்ரா பேசியிருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சடனாக சீனியர் வீரர் அப்படிங்கிற முறையில் அஸ்வின் ஓய்வு முடிவை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எனக்கு இனிமேல் அதாவது என்னால் டீமுக்கு எதுவும் இனிமேல் நடக்க போகிறதில்ல. டீமுக்கு நான் தேவையில்லை. அதனால தான் நான் இந்த ஓய்வு முடிவு நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் சொல்கிறாரு. இன்னொரு புறம் ரசிகர்கள் அஸ்வினாச்சும் ஓரளவுக்கு கடைசி காலகட்டத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் ஒரு மேட்ச் அடித்தாங்கன்னா 4 மேட்ச் அடிக்கவே மாட்டுறாங்க. யங் பிளேயர்ஸ் கூட ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாங்க. ஆனால் ரோஹித் கோலிலாம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஏன் அவங்க தொடர்ந்து டீமில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி எழுப்புறாங்க. இப்போ பும்ராம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரோஹித் சர்மா பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. ரோஹித் சர்மா அஸ்வினுக்கு தொடர்ந்து பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும். ஏன்னா அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் இந்திய மண்ணில் அவரை மாதிரி யாராலையும் இப்போலாம் பவுலிங் போட முடியாது. கிரிக்கெட் அறிவு அவருக்கு அதிகம். ஃபாரின் டெஸ்ட்டில் அவர் பவுலிங்கில் இல்லைனாலும் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ அஸ்வினை இந்தியா டெஸ்ட்டில் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அஸ்வினோட இடத்த அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் நம்ம நிரப்பிட முடியாது. அதனால் இன்னும் ஒரு 2 வருஷம் ஆச்சும். அப்படி இல்லைன்னா அடுத்த வேர்ல்டு கப் வரைக்குமாச்சும் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம அவர் மேலே ப்ரெஷரை போட்டார். இப்போ வர வழி இல்லாமல் தான் அஸ்வின் ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு. அவர்கிட்ட நான் நிறையா பேசியிருக்கேன். அந்த கிரிக்கெட் தாகம் அஸ்வினுக்கு கொஞ்சம் கூட குறையலை. இன்னும் ஆடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அஸ்வின் இருந்தார். அப்படிப்பட்ட சூழலில் இனிமேல் தனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு தான் ஓய்வு முடிவு அறிவிச்சிருக்காரு. ஸோ ரோஹித் இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாரு. அஸ்வினே ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னால் கூட ரோஹித் விட்டுருக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் ஆடுங்கன்னு சொல்லியிருந்துருக்கணும். ஸோ ரோஹித் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பும்ரா பேசியிருக்காரு. நன்றி.